ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, தர்மியான பிரஸ்தோவினால் இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரத்து நாட்கள் முழுவதும் கர்த்தர் எங்களை கிருபையினால் எங்களை பாதுகாத்து போக்கிலும் வரத்திலும் தன்னுடைய கிருபை எங்களை தாங்கியதற்காக கொடுக்கின்ற ஜீவன் சுகங்கள் யாவற்றிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தின் இந்த முதல் ஓய்வு நாளிலும் உடைய திரு சமூகத்தில் உங்களை நாங்கள் தொலைந்து கொள்ளும்படியாகவும் பரிசுத்த அலங்காரத்தை கர்த்தரை சேவிக்கும்படியாகவும் உடைய திரு சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களுக்கு நோக்கி மாற்றி வழி எடுத்துங்க. ஓய்வு நல்ல ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தரை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மகிழ்ச்சி நாளாகவும் இந்த நாளை எங்கள் ஆசிரிக்க கர்த்தரை கிருபை தாங்க. காணப்படுகிற சில பொல்லாத வழிகளில் நாங்கள் விட்டு திருச்செல்வர்களாக ஒரு மனதோடு உண்மை நோக்கி பார்க்கவும், உம்முடைய திரு சமூகத்திலே நாங்கள் உண்மை பயபக்தியோடு தொழுதுகளும் கர்த்தரை கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கருதி பிரசனம் தாராணி முழுவதும் எங்களோடு நீங்கள் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பாடல் வேலை, ஜெப வேலை, செய்தி வேலை ஒவ்வொன்றும் கர்த்தரை எங்களுக்கு ஆசீர்வதித்தார்கள். உங்களுடைய திறந்த அமைமைக்காக நாங்கள் தொடர்ந்து சாட்சியை ஜீவிக்க எங்களுக்கு தாங்க. இந்த அரணிலும் பங்குடைய ஒவ்வொரு மக்களையும் கர்த்தரை எல்லா தடைகளையும் அகற்றி உங்களுடைய திரு சமூகத்தில் வந்து உண்மை தொழுது கொண்டு அதனுடைய பாக்கியவனாக நாங்கள் கடன் செல்ல கர்த்தரை கிருபைத்தாங்க. எல்லா துதியும் மகிமையும் கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகும் தேவநாமத்துக்கு மகிமையாகவும் யாவரும் எல்ல நின்று கிறிஸ்து சபை பாமாலை 6 ஆராதனைக்கு நீங்கள் 402 பாடுவோம். என் நெஞ்சமே நீ மோட்சத்தை விரும்பி தேடி. பாமாலை 6 ஆராதனைக்கு நீங்கள் 402.
தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாயில் அவற்றின் ஆத்மாவை விலக்கி பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கியதும். தேவன் கேட்கும் பலிகள் நறுகொண்ட ஆவிதான். தேவனை நறுகொண்டதும் நறுகொண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி. உங்கள் வஸ்திரங்கள் அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தவர் படிவருமாயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உங்களை குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரமல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனில் ஒருவரும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியனை நியாயத்திற்கு பிரவேசியாதையும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநீதி நீக்கி நம்மை சுத்திக்க இருப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமை தேவனுடைய அளவிலாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்குடியில் இடத்துடைய அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவன் முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான அவர்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரசாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானதாக வேண்டிக் கொள்ளவும் நாம் குடியுள்ள தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷ கடமை இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன கடலில் கூட சேர்ந்து நான் சொல்கிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் மனக்கடவோம். பொதுவான பாவபரிக்க ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள பிதாவே, தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். 95வது சங்கீதத்தை பாடுவோம். சமுத்திரம்
குறிக்கப்படுகின்ற சங்கீதம் 1. சங்கீதம் 1. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளின் வழியில் இல்லாமல், பரியரசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலோ, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்க நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் முதலாவது வேத பாடம் வாசிப்போம். முதலாம் வேத பாடம் யோசுவா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. யோசுவா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்தபோது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தியிருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றென்றைக்கும் நினைப்பூட்டு அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவோடே சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக 12 கற்களை யோர்தானின் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்திலே வைத்தார்கள். யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியரின் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது. வாசித்திருந்த முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. யாவரும் இருந்து தேவனை துதிக்க வேண்டிய கீர்த்தனத்தை பாடலாக பாடுவோம். தேவனை துதிக்கிறது பாடலாக பாடுவோம். Amen.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாம் நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 14 முடிய. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்தகுணத்தையும் அடையும்படி நாடி, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவமாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கட்டளையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைக்கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தி பிலாத்துவின் முன் நின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக வழங்கப்படின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவரே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பகுதியை வாசித்தாயிற்று. யாவரும் 100வது சங்கீதத்தை பாடுவோம். கர்த்தர் இருப்பாராக. ஜெபம் பண்ண தாவே எங்களுக்கு இறங்கும். தாவே எங்களுக்கு இறங்கும். பரமடங்கள் இருக்கிற கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய பணிவுடைய கௌரவ நீதியை திருப்பியோ. கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை இறைச்சியோ. கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ. பராபரணங்கள் இருதயத்தை சுத்திகரியோ.
திருத்துவத்த நாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு இறையியல் கல்வி ஞாயிறு சுருக்க ஜெபம். இறையியல் கல்வி விசுவாசம் உள்ளோரை உருவாக்குதல். பரலோகத்தில் வீற்றிருக்கும் பரம தந்தையை உம் பாதம் பணிந்து தொழுகிறோம். உம்மை பற்றி அறிந்து கொள்ள நீர் தந்த இறையியல் கல்விக்காகவும் அதனை கற்றுக் கொடுக்கும் இறையியல் கல்லூரிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இறையியல் கோட்பாடுகளை மிக தெளிவாக நாங்கள் அறிந்து கொள்ளவும் அவற்றை எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் அபியாசப்படுத்தவும் நாங்கள் தாரும். இறையியல் கல்வியின் வழியாக விசுவாச ஜீவியத்தை நாங்கள் வளரவும் பிறரை விசுவாசிகளாக உருவாக்கவும் உதவி புரியும். இவைகளை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்வோடு வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கான சுருக்க ஜெபம். சமாதானத்துக்காக வேகை சந்தையை விரும்புகிறோமாகிய தேவனை உம்மை அறிவது நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பது சுயாதீனம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்கின்ற முடியராகிய நாங்கள் இந்த விருதும் வல்லமையும் பயப்படும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் எங்களை காப்பாற்றியதோம். தேவ கிருபைக்கான சுருக்க ஜெபம். சர்வவல்லமையுள்ள நித்திய தேவனை இந்நாள் வரைகளை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவை கர்த்தாவை இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமை எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் ஆகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்போதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் முடியாது நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். குருமாருக்காக சபையாருக்கான ஜெபம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வவல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர் மேலும் சபை குருவானவர்கள் மேலும் ஊழியர்கள் மேலும் திருச்சபையில் இருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர்களுக்கு தருகின்றபடி கிருபையாவை அனுப்பி அவர்களுக்கு தமது பிரியமானவர்களை அடக்கும்படி உங்கள் ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியங்கள் மத்தியஸ்தமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மேம்படாக இதை கட்டளையிட்டார்களோ. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செய்த நன்றிகளை நினைத்து நாம் தெய்வ சமூகத்தில் இந்த பொதுவான சோதர ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனை, சர்வ ஜீவதயாபரவிராவை அபாத்திரமுடையராக எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவனுடைய சிறப்பற்ற கிருபைக்காம் அன்னல தயவுக்காம் எங்கள் தாழ்வோடு மூலை விடங்களும் சோதரம் செலுத்துகிறோம். தேவதையை சித்திருப்பா காப்பாற்றிருக்காம் நீங்கள் ஆசீர்வாதங்களை தெரிவிக்கிறோம். விசேஷமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டப்பட்டவர்களை மரியாதைக்காகவும் கீழ்நிலைக்காகவும் மகிமையின் நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையான நெஞ்சிலிருந்தையும் உள்ளவர்களும் எங்களை உமது ஊழியத்தை ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நிலம் உமக்கு முன்பாக பரிசுகளை நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் கிடைக்கினாலும் சமர்த்தம் தேவரை சிலவர்களாவற்றையும் உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் ஒரு சாமிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதாக உண்டாவதாக. ஆமென். இத்தருள் குருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் கிருபையை சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என்ன மற்றவரை கூறி வருகிறது அவர்களுக்கு கிருபையாக வாங்கல் இருக்கிறது. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்கள் வீடு நன்மையில் உண்டாக எங்கள் விருப்பங்களை வீடுகளை நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிவித்து வருவேன். மறுபடியும் நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டார்களோ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடையும் நம் அனைவரும் கிடைப்போதையும் இருப்பதாக. அறிவிப்பு. இன்று இரவு 7 மணிக்கு ஆலயத்தில் வைத்து ஜெபம் நடைபெறும். இரவு 7 மணிக்கு ஆலயத்தில் வைத்து ஜெபம் நடைபெறும். சத்தியவசனம். விசுவாசத்தை அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தை அடைபடி நாடு 6ஆம் அதிகாரம் 16 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 11ஆம் வசனம். அவ்வளவு எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த திருவசன தலைப்பு இறையியல் கல்வி விசுவாசம் உள்ளோரை உருவாக்குதல். நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும்
சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. மீண்டும் தேவநாமத்துக்கு மகிமையாக யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலை 271 ஆராதனை கிடங்கள் 667 படுவோம். யாரை நான் புகழுவேன், யாரை நான் அறிகிறேன். பாமாலை 271 ஆராதனை கிடங்கள் 667.
எங்கள் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் நீங்க வரும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, உடைய வார்த்தைகளை பேசுகிற கேட்கிற எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். சுயமாக அல்ல, உம்முடைய ஆலோசனைகளை பிள்ளைகள் மத்தியிலே சொல்லத்தக்கதாக தேவன் அருள் புரியுங்க. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து வழியாய் மன்றாட ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி சொல்கிறேன். அடிமை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்த தேவனை துதிக்கிறேன். அதற்கு உறுதுணையாயிருந்த அருமையான திருச்சபையின் போதக பிதா, சபை ஊழியர் மற்றும் பெரியவர்களாய் உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு சிறப்பு மிக்க நாள். இந்த நாளை இறையியல் ஞாயிறாக திருச்சபை ஆசரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறையியல் ஞாயிறாக நாம் ஆசரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறையியல் என்கிறது பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இறைவனை பற்றி அறிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லி நாம் அதை இப்படியாக பொருளாக வைத்துக் கொள்ளலாம். இறைவனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டுமானால் உலக பிரகாரமாக இறையியல் கல்லூரிகள் உண்டு. இறையியல் கல்லூரி உண்டு. அருமையான நம்முடைய சபை ஊழியரும் இறையியல் கல்லூரியின் மாணவர் என்பதை விசுவாசிக்கிறேன். அருமையான திருச்செவி பிள்ளைகளே, உலக பிரகாரமான கல்வி அறிவை தெரிந்து கொள்வதற்கு உலக பிரகாரமான கல்லூரிகள் இருக்கிறது போல பரிசுத்த வேதாகமத்தின் ஒருவரை வார்த்தைகளை அறிந்து கொள்ள, இறைவனுடைய செயலாற்றலை தெரிந்து கொள்ள இறையியல் கல்லூரிகள் உண்டு. அநேகர் இறையியல் கல்லூரியிலே தேர்ச்சி பெற்ற ஊழியர்கள் அநேகர் உண்டு, அநேக போதகர்கள் உண்டு. ஆனாலும் முழுமையாக இறைவனை பற்றி அவர்கள் தெரிந்திருக்கிறார்களா? இறைவனுடைய குணாதிசயத்தின்படி அவர்கள் நடக்கிறார்களா, செயல்படுகிறார்களா என்றால் அது இல்லை என்று சொல்ல வேண்டும். எல்லாரும் இறையியல் கல்லூரியிலே படித்த மாணவர்கள் இறைவனுடைய செயல்படி, சித்தத்தின்படி நடக்கிறார்களா, செயலாற்றுகிறார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் என்கிற கேள்விக்குறி நமக்குள்ளாக வருகிறது. ஒரு இறையியல் பற்றி ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது ஆண்டவர் தந்த ஆலோசனைகளை உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன். இல்லை என்றுதான் அவர்கள் இறையியல் கல்லூரிகளை படித்தவர்கள் எல்லாரும் முழுமை பெற்றார்கள் என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இறையியல் கல்லூரியிலே கற்றுக் கொடுக்கிறவர்கள் உங்களையும் என்னையும் போன்ற ஒரு மனிதர்கள். இறைவனை பற்றி ஒரு மனிதர் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால், இறைவனை பற்றி ஒரு மனிதன் பூரணம் அடைந்து அவன் செயலாற்ற வேண்டுமானால் அவன் பரிசுத்த ஆவியானவருடைய துணை வேண்டும், இறைவனுடைய துணை வேண்டும். இறைவனுடைய துணையோடு ஒரு மனிதன் இறையியல் கல்லூரியிலே கற்றுக்கொள்வானே ஆனால் அவருடைய வாழ்க்கை, செயல்கள், சிந்தனைகள் எல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அருமையான திருச்செவி பிள்ளைகளே, ஒருவரை நாம் இறையியல் கல்லூரியிலே ஒருவரை படிக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் சூழ்நிலைகள் உங்களுக்கும் எனக்கும் இறையியல் கல்லூரியிலே சென்று படிக்க சூழ்நிலைகள் சாதகமாகவில்லை. அல்லேலூயா. ஆனாலும் இந்த நாட்களிலே நீங்கள் நான் இறையியல் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்களுக்கும் எனக்கும் துணையாளராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த நாட்களிலே நீங்கள் நானும் இறையியல் கல்லூரி மாணவர்களில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களாய் மாற வேண்டுமானால், ஒருவேளை இறையியல் கல்லூரிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய துணையை பெற்றுக்கொண்டு நாம் ஒரு நல்ல மாணவர்களாக செயலாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படியாக என்னுடைய இல்லங்களிலே ஒரு ஜெபறை உண்டு. காலை நான் ஜெபித்து நானும் என்னுடைய மனைவி இப்படியாக குடும்ப ஜெபம் செய்து பொருளை எனக்கென்று ஒரு தனி அறை உண்டு. அதிலே ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பேன். பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். இந்த வேதத்தினுடைய மகத்துவங்களை, ரகசியங்களை கற்றுத் தருவார். அதே நேரத்திலே என்னுடைய நான் பணி செய்கிற அந்த கடைகளிலே நேரம் கிடைக்கிற நேரம்
பொழுதும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசித்தேன், புரியாது. ஏதோ வாசிக்கிறது போல இருக்கும். நிறைய வாசித்தோம் என்கிறவர்கள் மன திருப்தி தான் இருக்கிறோம். என்ன கருத்துக்களை நாம் வாசித்தோம் என்பது தெரியாது. ஏனென்றால் உலக பிரகாரமாக நான் என்னுடைய பணி செய்கிற இடங்களில் இருந்து படிக்கிறேன். ஆனால் என்னுடைய இல்லத்திலே அந்த தனி அறையிலே ஜெபிக்கும் பொழுது, வேதாகமத்தை படிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு படிக்கும் பொழுது இதை கற்றுத் தருகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லும் அல்லேலூயா. உங்கள் மடிவிலே நிற்கிற அடியேன் உள்ள இறையியல் கல்லூரியில் சென்று ஒருவரை கல்வி கற்று தேர்ச்சி அடைந்தவன் கிடையாது. சுமார் 20-25 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு வந்தாலும் ஒரு நாள் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டுமானால் என்னுடைய அனுபவத்திலே இந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது, என்னால் முடியாது. கால தாமதம் ஆகிறது என்று சொன்னால் இறைவனுடைய சமூகத்திலே, தேவ சமூகத்திலே காத்திருந்த ஆண்டவரே என்ன சொல்ல வேண்டும், ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குது, நான் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே காத்திருந்து இறைவனுடைய ஆலோசனைகளை பெற்றபடியினால் ஆண்டவர் தந்த வசனங்களை உங்கள் மத்தியிலே சொல்ல ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அருமையான திருச்செவின் பிள்ளைகளை, நாமும் இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய துணையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே எனக்கு துணை செய்யும். பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிற எனக்கு இதனுடைய கருப்பொருளை எனக்கு கற்றுத்தாரும். நான் ஒரு இறையியல் கல்லூரி மாணவர்களில் தேர்ச்சி பெற்ற மாணவனாக, உம்மால் அங்கீகரிக்கப்பட்ட மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லும் அல்லேலூயா. நாம் பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். லூக்கா 12:12. நீங்க பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே போதிப்பார். அருமையான திருச்செவின் பிள்ளைகளே, நீங்க பேச வேண்டியவைகளை, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியவைகளை, நீங்கள் செயலாற்ற வேண்டிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். உலகத்திலே நமக்கு நன்றாக தெரியும், ஒருவரை அசுத்த ஆவியும் உண்டு, பரிசுத்த ஆவியானவர் உண்டு. நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து நாம் இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து செயல்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவார். அதே நேரத்தில் உலக பிரகாரமாக நாம் இந்த பரிசுத்த வேதாகமத்தை படிப்போமே ஆனால் அதன் வழியாக இன்னொருவரும் நமக்கு ஆலோசனை சொல்ல முடியும். அருமையான திருச்செவின் பிள்ளைகளே, நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து ஒரு நல்ல தேர்ச்சி அடைந்த மாணவனாக நாம் திகழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை திருப்புவோம். 54ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோமே ஆனால் அதிலே ஒரு வசனம் இப்படியாக சொல்கிறது. வாசிக்கலாமா? ஏசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். அருமையான திருச்செவின் பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் நீங்கள் நானும் ஒருவரை கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் திகழ வேண்டும். உலக பிரகாரமான மனிதர்களால் அல்ல, உங்களுக்கு மத்தியிலே ஒரு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும். ஆண்டவரே, இது உம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, மனிதனாகி என்னை நீங்கள் பார்க்க கூடாது. கர்த்தர் எனக்காக பேசுகிறார். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். வாசிக்கதாசனார் தொடர்ந்து 14. நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், தூரமாவாய்.
அது உன்னை அணுகாது. அருமையான திருச்செய் பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு நல்ல இறையியல் கல்லூரி மாணவனாக பரிசுத்த ஆவியானுடைய போதனைக்கு உட்பட்டு இருப்போமையானால் வசனம் சொல்கிறது, நீதியினால் நீ ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாய் இருப்பாய், பயமில்லாமல் இருப்பாய், திகிலுக்கு தூரமாய் இருப்பாய், அது உன்னை அணுகாது. பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனைப்படி நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது திகில் நம்மை அணுகாது, பயம் நம்மை அணுகாது, அதெல்லாம் தூரமாய் ஓடிவிடும். அதே நேரத்திலே உலக பிரகாரமாக உலக ஆலோசனைப்படி நாம் நடக்கும் பொழுது திகில் நம்மை நெருங்கும், பயம் நம்மை நெருங்கும். அருமையான திருச்சபை பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு நல்ல இறையியல் கல்லூரி மாணவனாக நாம் திகழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வாசிக்கலாமா? தொடர்ந்து 15. இதோ உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினாலும் என்னால கூடுகிற கூட்டம் அல்ல, அவர்கள் உனக்கு விரோதமாய் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். நான் சிருஷ்டித்தேன், நல்லவனையும் சிருஷ்டித்தேன், ஒரு கொடுமைக்காரனையும் சிருஷ்டித்தேன். அருமையான திருச்சபை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியானவருடைய மாணவனாக திகழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே ஒரு சம்பவம் ஒரு என்னுடைய மனதிற்கு ஏற்றவாறு என்னிடத்திலே நீதி இருக்கிறது, ஆனால் எனக்கு எதிராளியாக இருக்கிறவர்கள் ஒருவருடைய சிந்தனையிலே அவர்களிடத்திலும் நியாயம் இருக்கிறது. என்னை இப்படியாக ஒரு அதிகாரியிடத்திலே புகாரிடுகிறார்கள், அவர்களை நியாயப்படுத்தி புகாரிடுகிறார்கள். இந்த அதிகாரி சொல்கிறார், உங்களிடத்தில் தான் தவறு இருக்கிறது, அவர்களிடத்தில் தான் நியாயம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எனக்கு கொஞ்சம் பயம் வந்து விட்டது. ஐயோ, நாம் தவறு செய்து விட்டோமோ, நியாயத்துக்கு மாறாக நடந்து விட்டோமோ என்று சொல்லி கலக்கம். ஆண்டவரே, இவருடைய சமூகத்திலே ஒருவரை நான் தாழ்மைப்பட வேண்டுமோ, வெட்கமடைய வேண்டுமோ என்று சொல்லி கலக்கம் வந்து விட்டது. தேவ சமூகத்திலே உடனே முழங்கால் படிவிட்டேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்திலே நான் தலைமுடியக்கூடாது, உங்களை நான் பின்வாங்க கூடாது, நான் உடைய பிள்ளை, நீங்க எனக்கு உதவி செய்ய வேண்டும், ஒரு ஆலோசனையை தர வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஜெபித்து உடனே நான் செயல்பட ஆரம்பித்தேன். ஒருவேளை எனக்கு எதிராக ஒருவேளை என்னை குற்றம் சுமத்தின அதே அதிகாரி எதிராளியை குற்றம் சுமத்தத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை தந்தார். ஞானத்தோடு பேசினேன், ஆண்டவர் உதவி செய்தார். வெட்கப்பட வேண்டிய இடத்திலே ஒரு நீதியாய் நீக்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்தார். அருமையான திருச்செல் பிள்ளைகளை வசனம் சொல்கிறது, நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாய் இருப்பாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாய் இருப்பாய். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, அவருடைய ஆலோசனைப்படி நடக்கும் பொழுது, அதைதான் வசனம் சொல்கிறது. வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்திலே எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும், எந்த நியாயத்திலும் உனக்கு நீதி கிடைக்கும். அருமையான திருச்செய் பிள்ளைகளை, நாம் சுயமாய் செயல்படும் பொழுது, நம்முடைய சொந்த ஞானத்திலே உலக பிரகாரமான அறிவிலே நாம் செயல்படும் பொழுது, ஒருவேளை நமக்கு திகில் வரும், ஒருவேளை பயம் வரும், நடுக்கம் வரும், கொடுமை வரும், கலக்கம் வரும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து அவருடைய ஆலோசனைப்படி நடக்கும் பொழுது எல்லாம் அப்படியாக தலைகீழாக மாறிவிடும். அல்லேலூயா! சத்தமா சொல்லும் அல்லேலூயா! உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்திலே எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையான திருச்செய் பிள்ளைகளே, நாட்களிலே இறையியல் ஞாயிறிலே நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து நாம் செயலாற்றத்தக்கதாக அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
இதை பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த நாட்களிலே நாம் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக நமக்கு தந்திருக்கிற தலைப்பு என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமே. ஆனால் இறையியல் கல்வி விசுவாசம் சொல்லுங்க. இறையியல் கல்வி விசுவாசம் உள்ளவனை உருவாக்கும். இறையியல் கல்வி விசுவாசம் உள்ளவனை உருவாக்கும். இறைவனிடத்திலே நாம் கல்வி கற்றிருப்போமே ஆனால் எந்த ஒரு காரியத்திற்கும் நமக்கு அவிசுவாசம் வராது. விசுவாசம் உள்ளவனை உருவாக்கும், ஒரு தைரியத்தை உருவாக்கும், ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். ஒரு பிள்ளைகளை பற்றி காரியமாக இருக்கலாம், உடைய சரீர பலவீனத்தை பற்றி காரியமாக இருக்கலாம், நான் செய்கிற தொழிலை பற்றி காரியமாக இருக்கலாம். ஐயோ இது எப்படி நடக்குமோ நடக்காதோ, அவிசுவாசம் வராது. இறையியல் கல்வி விசுவாசம் உள்ளவனை உருவாக்கும் என்று சொல்லி அருமையான இந்த பகுதி செல்லப்பட்டிருக்கிறது. அருமையான திருச்செவி பிள்ளைகளே, நீங்கள் நானும் விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டுமானால் இறைவனிடத்திலே நாம் கல்வி கற்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக இருக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு தந்திருக்கிற திருவசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். 1 தீமோத்தேயு 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்தத்தையும் அடைபடி நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தை பார்த்து சொல்கிறார் என்று நினைக்கிறேன். அருமையான திருச்செவி பிள்ளைகளை, நீங்களும் நானும் இறைவனிடத்திலே இறையியல் கல்வி கற்றிருப்போமே ஆனால் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட காரியத்தை விட்டு ஓடத்தக்கதாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், விலகத்தக்கதாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சொல்வார், இது உனக்கு தேவையில்லை, இந்த இடத்தை விட்டு நகல், இந்த இடத்தை விட்டு ஓடு, பின்வாங்கு. அருமையான திருச்செவி பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்கிறது, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவை எல்லாவற்றையும் விட்டோடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவைகளை என்று சொல்லி நாம் பார்க்கும்போது முந்தின வசனத்தை வாசிக்கலாம். பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாயிருக்கிறது. பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாயிருக்கிறது. உலகத்திலே நாம் வசிப்பதற்கு வாழ்வதற்கு பணம் தேவை. ஆனால் பணம் ஆசைப்படக்கூடாது. பணம் நமக்கு தேவை. பணத்தை நாம் ஆள வேண்டும், நாம் கையாள வேண்டும். பணம் நம்மை ஆளக்கூடாது. பணம் நம்மை ஆளக்கூடாது. இப்படியாக வேடிக்கையாக ஒரு கதை சொல்வார்கள். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக பிரகாரமான அநேக காரியங்கள் நம்மை சுற்றி சூழ்ந்து நம்மை சுழந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பறவைகள் நம்மை மேல் பறந்து செல்லும். பறவைகள் பறந்து செல்லும். அதே நேரத்திலே பறவைகள் நம்முடைய தலையிலே கூடு கட்ட நாம் அனுமதிக்க கூடாது. இயற்கை பறந்து செல்லதான் செய்யும். இயற்கை உலக பிரகாரமான காற்று அடிக்கும், மழை பெய்யும், ஒரு வெயில் அடிக்கும். இயற்கை இப்படியாக நகர்ந்து கொண்டுதான் இருக்கும். நம்மையிலே ஒரே படம், அதை தங்க விடக்கூடாது என்று சொல்லி ஒரு அறிஞர் சொல்கிறார். அருமையான திருச்செவி பிள்ளைகளே, பணம் தேவைதான். பணம் நமக்கு தேவைதான். இந்த உலகத்திலே வாழ்வதற்கு பணம், பொருளாதாரம் தேவைதான். அதற்காக நாம் ஆசைப்படக்கூடாது. அன்றாட நாம் செய்தித்தாளிலே பார்க்கிறோம். பண ஆசை நிமித்தமாக அநேகர் திகிலுக்குட்பட்டு இருக்கிறார்கள். அநேகர் கலக்கம் அடைந்திருக்கிறார்கள். அநேக வேதனை அடைந்திருக்கிறார்கள். அநேகர் தங்களை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் உலக மனிதனிடத்திலே கல்வி கற்றவர்கள் அல்ல, இறைவனிடத்திலே கல்வி கற்றவர்கள், இறையியல் கல்லூரி மாணவர்கள். நம்முடைய ஆசிரியர் இறைவன், பரிசுத்த ஆவியானவர். அருமையான திருச்செவி பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு வித்தியாசமாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், வித்தியாசமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாய் இருக்கிறது. அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷருடைய கேட்டிலும் அழிவிலும் அழிந்து மதிகேட்டிலும் சேதமாவார்கள் என்று சொல்லி இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள், ஆண்டவர் நமக்கென்று ஒரு ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவர் அதிக காலத்தில் நமக்கு தருவார்.
அதற்காக நம்முடைய சிந்தை எண்ணங்களை எல்லாம் நேரே அங்கே கொண்டு போகக்கூடாது. இதை நான் எப்படி அடைவது, இதை நான் எப்படி வாங்குவது, இந்த காரியத்தை நான் எப்படி நிறைவேற்றுவது? இல்லை இல்லை, அருமையான திருச்செவி பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒருவரை இறைவனுடைய மாணவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. அதுக்கு முந்தின வசனத்தை வாசி 8 வாசிக்கலாமா? உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததில்லை, இது நிமித்தம் நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்று சொல்லி அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான திருச்சபை பிள்ளைகளே, வெறுமையாய் உலகத்திலே வந்தோம், வெறுமையாக தான் கடந்து செல்ல இருக்கிறோம், வெறுமையாக தான் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த எண்ணம் உங்களுக்கும் எனக்கும் வறுமையானால் நமக்கு பண ஆசை வராது, ஐஸ்வர்யத்தின் மேல் உள்ள ஆசை வராது, இந்த உலக பிரகாரமான ஒரு தேவையில்லாத ஆசை நமக்கு வராது. பரிசுத்த ஆவியானவரே, இப்படிப்பட்ட சிந்தை எண்ணங்களை எனக்கு அங்கே என்று சொல்லி நாம் இந்த இறையியல் ஞாயிறிலே கேட்கத்தக்கதாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1வது வசனம் வாசிக்கலாமா? அதே 1 தீமோத்தேயு 6:1. தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூசிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தனத்துக்குட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் எண்ணிக்கொள்ள கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான திருச்செம்பர்களே, நீங்கள் நானும் ஆண்டவருடைய வேலைக்காரர்கள். நாட்களிலே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது. தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூசிக்கப்படாதபடிக்கு அடிமை தனத்துக்குட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பாத்திரன் என்று எண்ணிக்கொள்ள கடவோம். எந்த காரியத்தை செய்தாலும், எந்த காரியத்தை பேசினாலும் ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் நானும் இறைவனுடைய மாணவர்கள், இறைவனுடைய கல்லூரியிலே படித்து தேர்ச்சி அடைந்தவர்கள். அருமையான திருச்செவி பிள்ளைகளே, இந்த இறையியல் ஞாயிறிலே நாம் அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக நீங்கள் நானும் செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்யும் பொழுது நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களிலும் நமக்கு துணை செய்வார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகள் எல்லாவற்றையும் விட்டோடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இதையெல்லாம் விட்டு ஓடத்தக்கதாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாத்தானானவன் இப்படிப்பட்ட காரியங்களிலே நம்மை சிக்க வைத்து, நம்மை செயல்பட வைத்து, ஒரு இக்கட்டையும் இன்னல்களையும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் தந்து நம்மை வீழ்த்துவதற்கு அவன் துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொரு நாளும் தந்திரக்காரனாகிய மாயைக்கு விலகத்தக்கதாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தந்திரக்காரனாகிய மாயைக்கு விலகத்தக்கதாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தந்திரக்காரன் ஆசை வார்த்தைகளை கொண்டு வருவான், ஒரு நமக்கு பிரியமான காரியம் என்று சொல்லி நமக்கு நினைப்பூட்டுவான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் சத்துருவின் மாய வலையிலே விழுந்துவிடக்கூடாது. முதலாவதாக நாம் வேத பகுதியிலே ஒரு மனிதரை நாம் பார்க்க இருக்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுடைய நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்லப்பட்டது. அன்றையும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துருவான இந்த நாட்களிலே அருமையான பிள்ளைகளை லகுவாக வீழ்த்துவதற்கு ஒரு இப்படிப்பட்ட பாவமான காரியங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையிலும் வைத்திருக்க ஒரு சத்துரு அதன் மூலமாக வீழ்த்துவதற்கு செயலாற்றி கொண்டிருக்கிறான். கையில் இருக்கிறதே இந்த காரியம் அநேக மாணவர்களை, அநேக திருச்சபை பிள்ளைகளை ஒரு இப்படியான மாயமான காரியங்களுக்கு எடுத்துக்கொண்டு செல்ல சத்ரு நம்முடைய கரங்களிலே வந்துவிட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளாக
பிள்ளைகளாகி நாம் மிகுந்த ஞானத்தோடு இருக்கத்தக்கதாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்றாட நாம் செய்தித்தாள்களிலே பார்க்கிறோம், உள்ள செய்திகளிலே நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களிலே நன்றாக படித்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள், பெரிய அதிகாரியாக இருக்கிறார்கள், பெரிய ஊழியக்காரராக இருக்கிறார்கள். செய்தித்தாள்களை பார்க்கிறோம், சில நேரத்தில் சில ஊழியக்காரர்களை பற்றி வருகிறது, கர்த்தருடைய தாசர்களை பற்றி வருகிறது. அற்ப காரியங்களுக்கு விலகாமல் சத்துருவின் மாய வலையை சிக்கி அநேகர் இப்படிப்பட்ட இக்கட்டுக்குள் உட்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக மாணவிகள், கல்லூரியிலே படிக்கிற மாணவிகள் இப்படிப்பட்ட அற்ப காரியங்களிலே விழுந்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போகிறார்கள். மருத்துவ கல்லூரி மாணவர், கடந்த நாட்களிலே பார்த்தேன், 4வது ஆண்டு மருத்துவ கல்லூரி மாணவர்கள் அற்ப காரியங்களிலே விழுந்து தன் வாழ்க்கையை மாய்த்து கொண்டார். பெற்றோருடைய கனவு எப்படி இருக்கும்? ஒரு மருத்துவ கல்லூரியிலே ஒரு மாணவன் படிக்க வேண்டுமானால் அந்த மாணவன் எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்க கூடும், பெற்றோர்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டு எவ்வளவு பணம் செலவழித்திருக்க கூடும். இறுதி ஆண்டிலே அற்ப காரியங்களிலே விழுந்து தங்களையே வாழ்த்து கொண்ட மக்களை பார்க்கிறோம். பெரிய பெரிய அதிகாரிகள், அருமையான திருச்சபை பிள்ளைகளே, அருமையான பகுதி சொல்கிறது, அன்றையும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. சத்துரு மாயவன் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு முன்பதாக கொண்டு வருவான். இந்த மாம்சம் சொல்லும் யார் பார்த்து கொண்டிருக்கிறாய்? ஒரு நாள் தானே மாம்சம் சொல்லும், இதுக்குதானே இந்த உலகத்தில் நீ பிறந்திருக்கிறாய். இனிமையான திருச்சபை பிள்ளைகளே, இதையெல்லாம் விட்டு நீங்கள் நான் விலக வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இறையியல் கல்லூரி ஆசான் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். பாருங்கள், அதை நான் இங்கே பகுதியிலே பார்க்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்ப்போமே ஆனால், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவனுடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு பாவம் செய்வது எப்படி? இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, எல்லாவற்றையும் என்னுடைய எஜமான் எனக்கு தந்திருக்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எஜமான் தந்திருக்கிறார். அருமையான திருச்சபை பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் படைத்த எஜமான் உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்கத்தக்கதாக தந்தார். ஆதி முற்பிதாவாகி ஆதாம் ஏவாளை ஒரு ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வைத்து எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொள்ளப்பா, எல்லாவற்றையும் உனக்கு சுதந்திரம் அனுபவித்துக் கொள். அந்த நாட்களிலே உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொள்ளலாம். யோசேப்பு உடைய எஜமான் எல்லாம் உனக்கு சொந்தம், வீட்டில் உள்ள எல்லாம் சொந்தம், எனக்குரியது எல்லாம் சொந்தம், எல்லாம் உன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. ஒன்றே ஒன்று எஜமானுடைய மனைவி, இந்த எஜமானுடைய மனைவி ஒன்றை விலக்கி வைத்திருக்கிறார். இப்படி இருக்க நான் இந்த பாவத்தை செய்யக்கூடுவது நல்லதோ? என் எஜமானுக்கு தெரிய வந்திருந்தால் அவர் எவ்வளவு என்னிடத்தில் வேதனைப்படுவார். ஐயோ, எல்லாவற்றையும் அனுபவித்தவனுக்கு கொடுத்தேனே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எனக்கு சொந்தமானதை இவன் அபகரித்து கொண்டானே என்று சொல்லி எவ்வளவு வேதனைப்படுவார். அருமையான திருச்சபை பிள்ளைகளே, உலகத்திலே ஆண்டவர் உலகத்திலே எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு ஒருவேளை அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஆனால் ஒரு கல்யாண வீட்டிலே திருமணத்தின் மூலமாக அங்கே மணமக்களை ஆசீர்வதித்தார், முதல் அற்புதம் செய்தார். நமக்கென்று ஒரு மனைவி, நமக்கென்று ஒரு கணவன். ஒரு வாலிபர்களாக இருக்கலாம், உங்களுக்கென்று ஒரு கணவனை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், உங்களுக்கென்று ஒரு மனைவியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களை சிறிது கால தாமதமாகலாம் அதை கண்டுகொள்வதற்கு. அருமையான திருச்சபை பிள்ளைகளே, இந்த இறையியல் ஞாயிறிலே நாட்களிலே நீங்கள் நானும் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் என்னை அனுமதிக்க அதிகாரம் தந்திருக்கிறார். இது தேவைதானா? நாட்களிலே நாம் தேவ சமூகத்திலே இதையெல்லாம் சிந்திக்கத்தக்கதாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், யோசேப்பு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்த பொழுது விலகினான், பேசினான். ஆனாலும் அது நெருங்கின பொழுதோ
அவன் ஓடினான் என்று சொல்லி நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். பாருங்கள், வாசிக்கலாமா? 12வது வசனம். அப்பொழுது அவன் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சயனி என்றான். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டுவிட்டு வெளியே ஓடிவிட்டான். ஓடிவிட்ட வஸ்திரம் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய பதவி போனாலும் பரவாயில்லை, என்னுடைய அந்தஸ்து போனாலும் பரவாயில்லை, உலக மக்களிலே என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, இவன் என்ன குற்றம் சொன்னாலும் பரவாயில்லை, சிறைச்சாலையை கொண்டு அழைத்தாலும் பரவாயில்லை, என் எஜமானுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யக்கூடாது, என் எஜமானுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யக்கூடாது, ஓடினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான திருச்செவின் பிள்ளைகளே, உலக கண்களுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உலக மனிதர்களுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகம் 1000 பழியை நம்மை சுமத்தினாலும் அதை கண்டு நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை என்ன நிலையை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நான் நீதிமான், அவருடைய சமூகத்திலே நீதிமான தாயார் சொல்கிறார்கள், ஐயோ இவன் என்னை பலவந்தப்படுத்த வந்தான், பாருங்கள் என்னுடைய ஆடை என்னுடைய கையில் இருக்கிறது, இந்த பகலிலே இந்த காரியத்தை செய்ய வந்தார். பாருங்கள், அப்படியாக எதிர்மறையாக இந்த தாயார் சொல்கிறார்கள். யோசேப்பு இதையெல்லாம் கண்டு அஞ்சவில்லை, கலங்கவில்லை. அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவருடைய சமூகத்திலே நான் நீதிமான், இதனால் எந்த பெண்களில் வந்தாலும் பரவாயில்லை, மனப்பூர்வமாய் தைரியமாய் செயல்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான திருச்செவின் பிள்ளைகளே, நீங்கள் நானும் நீதியாய் உண்மையாய் உத்தமமாய் நாம் இருந்து வாழும் பொழுது உலக பிரகாரமான யாரையும் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் நீதிமான், நான் எப்படிப்பட்டவன் என்பதை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு இறையியல் கல்லூரி மாணவர்களாகிய மாணவிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த விசுவாசம் வேண்டும், அந்த நம்பிக்கை வேண்டும், நம்பிக்கை வேண்டும். இறையியல் கல்லூரி மாணவர்களாகி நாம் அந்த நம்பிக்கையிலே வாழத்தக்கதாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோசேப்பு எல்லாவற்றையும் கண்டு ஓடினான். யோசேப்பை கிடைத்த ஆண்டவர், யோசேப்புக்கு முன் அறிவித்த ஆண்டவர், அவருடைய வாழ்க்கை இப்படியாக நடக்கும் என்று தரிசனத்தின் மூலமாக சொன்ன ஆண்டவர் அவனோடு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் யோசேப்பு ஒரு நீதிமானாய், ஒரு நல்ல இறையியல் கல்லூரி மாணவனாய், ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவரிடத்திலே கல்வி கற்றவனாய் இருந்தபடியினால் அவன் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி ஓடினான். அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை ஏற்ற நாட்களிலே நிறைவேற்றினார். தேசத்துக்கே அதிபதியாக்கினான். அவனை தீமையாய் குற்றம் சாட்டின பொருளை அந்த தாயாருக்கும் அதிபதியாக்கினார் ஆண்டவர். கலங்கியிருப்பார், ஐயோ இவனை குற்றம் சுமத்திரமே, தேவையில்லாமல் குற்றம் சுமத்திரமே நம்மை கண்டித்து விடுவானோ. திருச்செவின் பிள்ளைகளே, நம்மை குற்றப்படுத்துவதற்கு முன்பதாக ஆண்டவர் உயர்த்துவார். நமக்கு விரோதமாக ஏளனம் பண்ணுகிற முன்பதாக ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். உங்களையும் என்னையும் கொண்டு ஆண்டவர் நிறைவேற்ற சித்தமுள்ள காரியங்களை நிறைவேற்றுவார். அவர் உந்தவும் மாட்டார், பிந்தவும் மாட்டார். அவர் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். இஸ்ரவேல் மக்களை காப்பதற்காக, ஏன் யாக்கோபு அவருடைய குடும்பங்களை காப்பதற்காக யோசேப்பை இப்படிப்பட்ட வழியிலே அங்கே எகிப்திற்கு கொண்டு போனார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான திருச்செவின் பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய காரியம் செய்வதற்காக உங்களையும் என்னையும் இந்த திருச்சபையிலே அங்கத்தினராக வைத்திருக்கிறார். நாம் அவசரப்படக்கூடாது. சில தடைகள் வரும். ஒரு சத்ருவானவர் சில தடைகளை கொண்டு வருவான். இவனை கொண்டு ஆண்டவர் இந்த பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு, இவனை எப்படியாவது வழிவிலக செய்ய வேண்டும், இந்த காரியத்தை இவன் விளக்க வேண்டும் என்று சொல்லி சாத்தான் பலவிதமான வஞ்சகமான சூழ்ச்சி தந்திர வலைகளை வெடிப்பான். தன்னுடைய பிள்ளைகளாகி நாம் நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும், நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். அருமையான திருச்செவின் பிள்ளைகளே, யோசேப்பு விலகி ஓடினான், ஏற்ற நாட்களிலே உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் உயர்த்தப்பட வேண்டுமானால் இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் விலகி ஓடத்தக்கதாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்ப்போமே ஆனால், நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திற்கு இருக்கிறோம். மத்தேயு 13:1 வாசிக்கலாமா? இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். வாசிக்க தொடர்ந்து. திரளான ஜனங்கள்
அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான திருச்சிவன் பிள்ளைகளே, இயேசு அன்றைய தினம் வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்திலே கூடி வந்தார்கள். அவர் படவிலே ஏறி உட்கார்ந்து ஜனங்கள் எல்லாரும் கரையில் நின்றார்கள். அவர் அநேக விஷயங்களை ஊமையாக அவர்களுக்கு சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான திருச்சிவன் பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் போதிப்பதற்கு, கற்றுத்தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். இயேசு ஆயத்தமாயிருந்தார். ஜனங்கள் ஆயத்தப்பட்டு தேவ சமூகத்திலே சென்றார்கள். ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நல்ல ஒரு தேர்ச்சி அடைந்த ஒருவரை இறையியல் கல்லூரி மாணவனாக நாம் மாற வேண்டுமானால் தேவ சமூகத்திலே நீங்கள் நானும் காத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ சமூகத்திலே காத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலக பிரகாரமான அநேக காரியங்களுக்காக அநேக நேரங்களிலே நாம் காத்திருக்கிறோம். பல மணி நேரமாக காத்திருக்கிறோம். அற்ப காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம். இயேசு ஒருவை அங்கே புறப்பட்டு அங்கே இப்படியாக காத்திருந்தார். ஜனங்களும் அவருடைய சமூகத்திலே வந்தார்கள். அவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3 நாம் பார்ப்போமே ஆனால், சங்கீதம் 5:3, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய அனுபவத்தை பாருங்கள். காலையிலே காத்திருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான திருச்சிவன் பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் மத்தியான நேரத்திலே காத்திருக்கலாம், மாலை நேரத்திலே காத்திருக்கலாம். ஆனால் காலையிலே காத்திருக்கிறது மிகவும் மிகவும் ஆசீர்வாதம். காலையிலே தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கத்தக்கதாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். காலையிலே காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார், அநேக காரியங்களை கற்றுத் தருவார். நம்முடைய அன்றாட பணிக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு குறைந்தது ஒரு 5 நிமிடம் 10 நிமிடமாவது தேவ சமூகத்திலே காத்திருந்து, தகப்பனே, இந்த நாளிலே நான் செய்யக்கூடிய காரியம் என்ன, இந்த காரியங்களை நான் எப்படி செயலாற்ற வேண்டும், எந்த வாகனத்திலே நான் பிரயாணம் செய்ய வேண்டும், எந்த வழித்தடத்திலே நான் செல்ல வேண்டும், என்னுடைய சொந்த காரியங்களை நான் எப்படி நிறைவேற்ற வேண்டும், நான் இதற்கு எப்படி பேச வேண்டும். இனியான திருச்சியின் பிள்ளைகளே, நாம் காலையிலே தேவ சமூகத்திலே காத்திருப்போமே ஆனால் அதுவே மாபெரும் ஆசீர்வாதம். காலையிலே காத்திருக்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். மத்தியானத்தில் வருகிற ஒரு அந்தகாரம், ஒரு பகலிலே வருகிற பலவிதமான தீங்கான காரியம் எல்லாவற்றிற்கும் நாம் விளக்கப்பட வேண்டுமானால், எல்லா காரியங்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் காலையிலே தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். காலையிலே காத்திருக்கிற பழக்கம் ஒரு நல்ல பழக்கம். தேவ சமூகத்திலே நாம் காலையிலே காத்திருக்கிறதாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, யோசுவா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோசுவா 7:14. யோசுவா 7:14. காலையில் நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். அப்போது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். பேர் பேராக வர வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். காலையிலே நீங்கள் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும், கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். காலையிலே நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற பழக்கத்தை உருவாக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக தேவதாசர்கள், பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, அநேக தேவதாசர்கள்
காலையிலே தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பழக்கத்தை கை கொண்டார்கள். நாம் இந்த புஸ்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே இஸ்ரவேல் புத்திரர்கள் இங்கே தோல்வியடைந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். சாதாரண ஒரு சிறிய பட்டணத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வியடைந்தார்கள். யோசுவாவுக்கு ஒன்றும் தெரியவில்லை. பெரிய எரியோ பட்டணத்தை எல்லாம் நான் வீழ்த்தி விட்டேனே, சாதாரண ஒரு சிறிய பட்டணத்தை நான் எப்படி தோல்வியடைந்தேன்? ஆயி என்கிற பட்டணம் என்று நினைக்கிறேன். இந்த பட்டணத்தில் எப்படி தோல்வியடைந்தோம்? பெரிய கூட்டத்தாரை நாங்கள் வீழ்த்தினோமே, இந்த சிறிய கூட்டத்தாரிடத்திலே தோல்வியடைந்து விட்டவே என்று சொல்லி யோசுவாவுக்கு ஒன்றும் தெரியாமல் கதறுகிறார். தேவ சமூகத்தில் கதறுகிறார். ஏனையா நாங்கள் தோல்வியடைந்தோம்? ஏன் வெட்கமடைந்தோம்? ஏன் எங்களுடைய வீரர்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள்? ஆண்டவர் சொல்கிறார், காலையிலே கோத்திரமாக குடும்பமாக வரட்டும் ஐயா, இதற்கு உனக்கு தோல்வி ஏற்பட்டது என்று சொல்லி நான் விளக்கி சொல்கிறேன். அருமையான திருச்சென்பர்களே, யோசுவா ஒவ்வொரு நாள் காலையிலே தேவ சமூகத்தில் கொண்டு வருகிறார். ஆகான் என்கிற ஒரு குடும்பத்தார் வரும் பொழுது அவனுடைய பாவம் அங்கே வெளிப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். 19வது வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, இப்பொழுது மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பதாக அறிக்கை பண்ணி சொல்லு, ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதித்திரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்கிறார். பார்க்கிறோம். அருமையான திருச்சென்பர்களே, ஆகானுடைய சிறு பாவம் அந்த யோசுவாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய ஒரு தோல்வியை ஏற்படுத்தினது. யோசுவாவுக்கு தெரியவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், காலையிலே என்னிடத்தில் வாப்பா, ஒவ்வொரு கோத்திரமாக கொண்டு வா, நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். அருமையான திருச்சென்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு இப்படியான தோல்விகள் வரலாம், ஒரு இப்படியான இக்கட்டுகளான சூழ்நிலை வரலாம். நாம் தேவ சமூகத்தில் செல்ல வேண்டும். தகப்பனே, தோல்விக்கு காரணம் என்ன? இந்த இழப்பீடுக்கு காரணம் என்ன? இந்த இன்னலுக்கு காரணம் என்ன? இந்த குறிப்பிட்ட வியாதிக்கு காரணம் என்ன? இந்த பாவத்திலிருந்து, இந்த பாவம் செய்த காரியங்களிலிருந்து அருமையான பிள்ளைகள் விளக்கப்பட்ட பொழுது யோசுவாவை பார்த்து ஆண்டவர் செய்கிறார், போப்பா, திருப்பி உன்னுடைய படைகள் போகட்டும், உன்னுடைய வீரர்கள் போகட்டும், உனக்கு வெற்றியை தருகிறேன். யோசுவா தொடர்ந்து என்னுடைய வீரர்களை அனுப்பி இந்த பாவத்திலிருந்து விளக்கப்பட்டு வீரர்களை அனுப்பின பொழுது மாபெரும் வெற்றியை கொடுத்தார் என்று சொல்லி நாம் அடுத்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாமா? 8:1. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, யாவரையும் கூட்டிக் கொண்டு ராஜாவையும் ஒப்பு கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையான திருச்சென்பர்களே, காலையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தருவார், தேவையான ஆலோசனைகளை தருவார். நாட்களிலே நீங்களும் நானும் காலையிலே காத்திருக்கிற பழக்கத்தை நாம் தேவ சமூகத்தில் வைத்துக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய காரியங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்வோம். சிறிய காரியமாயிருந்தாலும் பெரிய காரியமாயிருந்தாலும் தேவ சமூகத்திலே தெரியப்படுத்துவோம். என்னுடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை வைத்திருக்கிறேன். இங்கிருந்து உடன்படிக்கு போனோம் என்று சொன்னால் கூட சில நேரத்தில் அவசரத்தில் ஓடிடுவேன். ஆனால் அநேக நாள் செல்லும் பொழுது ஒரு நிமிடமாவது முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, உடன்படிக்கு செல்கிறேன், என்னுடைய சொந்த காரிலே செல்கிறேன், ஆண்டவரை, பின்னாலே கார் வரும், முன்னாலே கார் வரும், உங்களை செல்லக்கூடிய காரியம் பணியையும் ஆண்டவரிடத்தில் சொல்வேன். நீங்க தான் அந்த காரியங்களை வாய்ப்பு செய்ய வேண்டும். ஒரு நிமிடம் சொல்லி சென்று பாருங்கள். நமக்கு ஒரு தைரியம் வரும், நம்முடைய காரியங்கள் எல்லாம் லகுவாக வாய்க்கும். ஏனென்றால் நமக்கு முன்பதாக இருக்கிற ஒரு சத்துரு வைத்திருக்கிற பழைய அதிகமான மாய காரியங்கள் நமக்கு முன்பதாக தெரியாது. அநேக உபாய காரியங்களை சத்துரு நமக்கு முன்பதாக வைத்திருப்பான். ஆனால் நல்ல ஆசிரியராகிய பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு செல்லும் பொழுது ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நம்மை ஒரு பாதுகாப்பார். அருமையான திருச்செவன் பிள்ளைகளே, இந்த இறையியல் ஞாயிறிலே நாம் உலக பிரகாரமான எவ்வளவு இறையியல் கல்வியாளராக கற்று தேர்ச்சி அடைந்திருந்தாலும் நாட்களிலே
நம்முடைய நல்ல ஆசாரியனாகிய பரிசுத்த ஆவியானுடைய சமூகத்திலே நாம் தினம் தினம் காத்திருந்து செயலாற்றுவோமே ஆனால் நிச்சயமாகவே இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு முன்பதாக இருக்கிற எல்லா தீமையான காரியங்களிலும் நாம் விட்டு விலகத்தக்கதாக ஓடத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். இப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். காலையிலே ஆண்டவர் கடலோரத்திலே வந்திருந்தார். அருமையான ஜனக்கூட்டங்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். ஆண்டவர் அநேக காரியங்களை போதித்தார். இந்த வசனத்தை வாசிக்கலாமா? 13 மத்தேயு 13:4 வாசிங்க. மத்தேயு 13:4. அவர் விதைக்கையிலே சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண் இல்லாத கட்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இருக்கிறதுனாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமல் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது, சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பயன் தந்தது. போதும். அருமையான திருச்செவி பிள்ளைகளே, நாட்களிலே ஆண்டவர் உங்கள் மத்தியிலே வேத வசனத்தை விதைத்திருக்கிறார். வேத வசனத்தை விதைத்திருக்கிறார். சத்துருவானவன் வேத வசனங்களை புரட்டுவதற்கு நம்முடைய நல்ல நிலமாகி இருதயத்தில் விழுந்த வசனமாகிய இந்த வார்த்தைகளை எல்லாம் உங்களை பிடிக்குவதற்கு அவன் துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நாட்களிலே நீங்கள் ஒருவரை பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். 9வது வசனத்தை வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. 9வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜனநாயக நாட்டிலே இருக்கிறோம். யாருக்கும் அடிமை இல்லை. உங்களையும் என்னை ஆண்டவர் படைத்த பொழுதே ஒரு சுதந்திரவாளியாக தான் படைத்தார். சுயமாய் நாம் செயலாற்றத்தக்கதான பொருளை சிந்தை எண்ணங்களை வைத்து படைத்தார். கட்டாயம் அல்ல. நீங்கள் நானும் சுதந்திர நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அருமையான வசனங்களை கேட்டிருக்கிறோம். இது நன்மை, இது தீமை என்று நமக்கு நன்றாக தெரியும். நாட்களிலே நாம் நன்மையை சுதந்திரித்துக் கொண்டு இந்த உலகத்திலே மட்டுமல்ல, இதற்கு பிற்பாடு நமக்கு வைத்திருக்கிற அந்த உலகத்திலும் வாழ ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வாழ்வை தர ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நாமும் அந்த வாழ்வை பெற நாம் தினம் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். இந்த மாபெரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே நமக்கும் நம்முடைய திருச்செவிகளை எடுத்து தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அமர்ந்தவாறு கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, நீங்கள் சொன்ன வார்த்தைகளை அருமையான பிள்ளைகளிடத்திலே வைத்திருக்கிறேன் அப்பா. சில விதைகள் கற்பாறை கீழாக விழுந்தது, சில விதைகள் முட்களுக்கு இடையிலே விழுந்தது, சில விதைகள் மண் அதிகமில்லாத இடத்திலே விழுந்தது, சில விதைகளோ நல்ல பண்படுத்தப்பட்ட இடத்திலே விழுந்தது. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அருமையான திருச்சபை பிள்ளைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக ஆண்டவரே 10, 20, 30, 100மாக பலன் கொடுக்கத்தக்கதாக தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, எங்களால் முடியாத காரியம், இந்த உலகத்திலே இருக்கிற எதிராளியான சத்துருவானவன் பல மாய தந்திர உள்ளவன். பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவாளனே, நீங்க அருமையான பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருந்து ஆண்டவரே நல்ல பண்படுத்தப்பட்ட நிலமாக ஆண்டவரே வேத வசனத்தை ஆண்டவரே பலன் கொடுக்கத்தக்கதாக நீங்க உதவி செய்ய நாங்கள் முயற்சி செய்வோமே. ஆனால் ஆண்டவரே நிச்சயமாகவே நாங்கள் பின்வாங்கி விடுவோம். தகப்பனே, நாங்கள் உடைய கையை பிடிப்போமே. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் உண்மை விட்டு விலகி போட்டு விடுவோம். ஆவியானவரே, நீங்க எங்களை பிடித்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க எங்களை பிடித்துக் கொள்வீரானால் ஒருவன் உங்களுடைய கரங்களிலிருந்து எங்களை பறிக்க முடியாது. இந்த திருச்செவி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. ஜெப ஞானபுரம் திருச்செவி பிள்ளைகள் ஆண்டவரே ஜெப ஞானம் உள்ளவராக பரிசுத்த ஆவியானவருடைய பொருளை கல்வி பெற்ற மாணவர்களாக இந்த உலக வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமாக ஆண்டவரை வாழத்தக்கதாக தேவன் அனுக்கிரகம்
விலக வேண்டிய காரியங்களிலே நாங்கள் விலகவும், விசுவாசத்திலே உறுதியாக நிற்க வேண்டிய காரியங்களிலே உறுதியாக நிற்கவும் தகப்பன் அருமையான பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திருச்சிவன் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கரங்கள் தருகிறேன். பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தூர தேசத்திலே, தூர மாவட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒளிபெருக்கி மூலமாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆலய சம்பந்தமாக பற்பல பணி செய்கிற ஒவ்வொருவருக்காக, ஆலய பணியாளருக்காக, ஆர்கனைசருக்காக, அருமையான சபை ஊழியருக்காக, போதக பிதாவுக்காக ஜெபிக்கிறேன். பணம் தேவை, பண ஆசை தீங்கிற்கு வேறாக இருக்கிறது. தகப்பனே, எல்லா காரியங்களிலும் உடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறேன். தாழ்த்தி உடைய கரங்களை தருகிறேன். இயேசு கிறிஸ்து வழியை கொண்டாடி ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் தேவநாமத்தின் மகிமையாகி அவர்களது கிறிஸ்துவ கீர்த்தனை 243 ஆராதனை தினங்கள் 234 பலரும் சத்திய வேதத்தை தினம் தியானம் சகல வேதமும் அதவியமான். கீர்த்தனை 243 ஆராதனை தினங்கள் 234.
எங்கள் அன்பின் ஆண்டவரை இந்த ஆசிரியர் நாளின் மரியாதைகளுக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை இந்த 7வது மாதத்தின் 2வது ஓய்வு நாளில் நாங்கள் காணும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தாவை நீர் கொடுத்த உடைய தயவுக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தாவை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே உண்மை ஆராதிக்க கர்த்தாவை எங்கள் கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் எங்களை கிருபையாக எங்களை பாதுகாத்து எங்களை இம்மட்டும் நடத்தி வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவை உடைய பிரகாரங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மை நாங்கள் நிகழ்ச்சியோடு ஆராதிக்க கர்த்தரை திருவேசி முடிய ஜெபிக்கிறோம். கர்த்தரை மட்டும் கொடுத்த நல்ல ஜீவன் சிலர் பலன் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றுவரே எங்களுடைய தனிப்பட்ட காரியங்கள் குடும்பத்தின் காரியங்கள் கர்த்தர் செய்த அன்றுவரே எல்லாவித நன்மைகள் நினைத்து நாங்கள் நஞ்சோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். எங்களை முடிச்சு சோதரவை கற்ற தயவாக எங்களை அங்கீகரித்து எங்களை ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த வாரத்தில் நாங்கள் பிரவேசிக்கிறோம். கர்த்தாவே இந்த வாரத்தில் நாங்கள் பணிகள் எல்லாவற்றையும் கற்ற திருமைகள் இருக்கட்டும். எந்த காரியம் செய்தாலும் பயந்தும் தாவே உமது ஆலோசனைகளை நாங்கள் கேட்டும் உங்களுடைய நீர் காட்டுகிற வழியில் நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய உத்தமது கர்த்தர் துணையை ஜெபித்து பார்க்கும்படி நாங்கள் ஒவ்வொரு காரியங்களும் உண்மை உத்தமாக செயல்பட கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் பிரயாணப்படுகிற வேலையிலும் உங்களுடைய பணிகளிலும் கர்த்தருடைய கிருபைகளை பலப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பல்வேறு எதிர்பார்ப்புகள் தேவைகளோடு எதிர்பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லா காரியங்களுடைய சித்தத்தின்படி ஏற்றியவை எல்லாம் கைகூடி வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இந்த வேலையில் திரு சமூகத்திலே நாங்கள் திருச்சின்களாகவும் பாடின பாடல்களின் மூலமாகவும் கர்த்தாவை உங்களை மையப்படுத்தி கிருபை செய்யுங்க. அதே போல கேட்ட சத்தியத்தின்படியும் அதனுடைய நாங்கள் நல்ல விதத்தில் விதைக்கப்பட்ட விதையாக கேட்ட சத்தியங்கள் வீணாய் போகாதபடிக்கு அவைகள் 1 30 60 100 பலன் தர கர்த்தர் கிருபை செய்ய அதோடைய யோசுவை போல நாங்கள் பாவத்தை விட்டு விலகி ஓடவும் அதோடைய அதற்கு மேன்மையான கர்த்தாவே ஒரு ராஜாவாக இருந்தது போல கர்த்தாவை நாங்களும் பாவத்துக்கு விலகி ஓடும்போது கர்த்தர் அதற்கேற்ற பலனை நாங்கள் அனுபவிக்க கர்த்தருக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அதோடைய போல கர்த்தாவை அதிகாலையில் அவங்களை தேடுகிற பிள்ளைகளாகவும் அதனுடைய ஆசீர்வாதங்களை அந்த கிருபைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் கர்த்தருக்கு உதவி செய்ய கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் எங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரை தொடர்ந்து பலப்படுத்துங்க, பாதுகாத்து நடத்துங்க. பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியம் கட்டுக்கிருவை இருக்கட்டும். இந்த நாளிலும் சமூகத்தை ஆராதித்து ஜெபத்தில் உமோடு கூட ஏறெடுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா விண்ணப்பங்களும் கர்த்தர் கேட்டு அதோடைய உங்களுடைய சித்தத்தின்படி கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அதோடைய அதே போல கர்த்தாவை வெளியிடுகிற சமய மக்கள் தொழில் நிமித்தமாக அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் கிருபை இருக்கட்டும். பிரயாணங்களுடைய கிருபை இருக்கட்டும். அதோடைய இந்த காரியங்களை செய்தாலும் அதிலே கர்த்தர் நல்ல நட்புத்தி அந்த உங்களுடைய நாமத்தை மயப்படுத்த காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்ய அதே போல கர்த்தாவை செய்கையில் திறமையான ஊழியர்க்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் தொழில் காரியங்கள் விவசாயத்தின் எல்லாவற்றும் அந்த கிருபை இருக்கிறது. இன்னும் அனைவருக்கு சாட்சியாக அடையாள பயன்படுத்துங்க. ஊழியத்தின் பாதையிலே வாகனத்தில் செல்லும் போது உடைய கிருபை பலப்படுத்தும். அதோடைய இன்னும் அதோடைய அநேக ஆத்மாக்கள் எமக்கஞ்ச அறுவடை கர்த்தர் கொடுத்தபடி நீங்கள் கூட இந்த வழிபடுத்துங்க. உடனே கர்த்தாவை எல்லா விஷயங்களை கருத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த கோடை காலங்களிலும் அதோடைய எந்த ஒரு வெயில் இருக்கிறதுனால எந்த ஒரு நோய்கள் அதிகம் ஆரம்பிக்கத்தை பாதுகாத்துக்க ஜெபிக்கிறோம். பல்வேறு கடன் பிரச்சனைகள் நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எனக்கு சுத்தமாக சொல்லி கர்த்தாவே அந்த உண்மை சமூகத்தில் விசுவாசோடு சுகத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் வேண்டிக் கொள்கிற காரியங்களை கர்த்தர் பெரிய கடமை செய்ய உடன் கத்திக்கரம் எல்லாவற்றிலும் இருந்து பரிபூர்ண சமாதானத்தோடும் சந்தோஷத்துடன் ஒவ்வொரு குடும்பத்தின் காரியங்களும் அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேசிய தலைவர்களுக்கு அரசு அதே நல்ல வளர்ச்சி திட்டங்களை எல்லா மக்களுக்கும் செய்யக்கூடிய நல்ல திட்டங்களை வகுப்படி கிருவிகளுக்காங்க அதன் மூலமாக ஒரு சுபிட்சமான நல்ல ஒரு வளர்ச்சியை ஒவ்வொரு மக்கள் கண்டு உங்களுடைய நாமத்தை மயன்படுத்த கிருபை செய்ய ஜெபம் தொடர்ந்து கட்ட பெரிய காரியங்களை செய்யுங்க. ஊழியர்களை ஆஸ்வதிக்க ஊழியர்களுக்காக கொடுக்கிற ஜெபிக்கிற ஒத்துழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் நிகழ்வுகளை கர்த்தர் பலம் வலியுறுத்தக்கூடியாக ஜெபிக்கிறோம். அது கரம் தொடர்ந்து வருகிற நாட்டில் நிகழ்வுகளிலிருந்து வலியுறுத்த வேண்டும் என்று நீ பிரதேசியின் பொறுப்பாக இருந்து மஞ்சாடுகிறோம். நல்ல பிதாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்முடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரும் கூட இப்போதைக்கு இருப்பதாக. Yeah.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தை போய் வரக்கூடாது.